ஆடிப்பூரம். ஆடிப்பூரம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆடிப்பூரம் அப்படிங்கும்போது ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரத்தில் தான் ஆண்டாள் அவதரித்தார். அந்த ஆண்டாளின் பிறந்த நாள் தான் இந்த ஆடிப்பூரமாகும். பூமாதேவி ஆண்டாள் வடிவமைத்து பூமியில் பிறந்த தினம்தான் இந்த ஆடிப்பூரமாகும். மேலும் உமையான உலகத்தில் உமை தாயான சக்தியாக இருப்பவள் உமாதேவி. அந்த சக்தி தாயான உமாதேவி பிறந்த தினமும் இந்த ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் தான் அவதரித்தார். அதனால்தான் ஆடி மாதத்தில் எல்லா சிவாலயங்களிலும் ஆடிப்பூரம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதத்தில் சக்திக்குரிய மாதமாகவும் ஆடி மாதம் விளங்குகிறது. பெருமாள் கோவில்களிலும் இந்த ஆடிப்பூரம் ஆண்டாளுக்கு விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பூர தினத்தில் அம்மனை வணங்கி நாம் நல்வழி பெறுவோம். ஓம் சக்தி பராசக்தி. இந்த ஆடிப்பூரத்தில் தான் முனிவர்கள் பெரும் தவங்களை ஆரம்பித்து சக்தியை பெறுவதாக புராணங்கள் கூறுகின்றன. வில், கதை, வாள், வேல் போன்றவற்றிற்கும் சக்தி மெருகூட்டப்படுவதாகவும் இந்த புராணங்கள் கூறுகின்றன. ஆடிப்பூரம் அவ்வளவு விசேஷமான நாளாகும். பூமாதேவிக்கு சக்தியாக ஆண்டாலும் உலகத்திற்கு சக்தியாக உமையம்மனும் அவதரித்த தினமாக இந்த ஆடிப்பூரம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதனால் ஆடிப்பூரத்தை அம்மனை போற்றி நாம் வழிபடுவோம். ஓம் சக்தி பராசக்தி. சர்வ மங்கள மாங்கல்யே ஸ்மார்த்த சிவார்த்தே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே.